பண்ணிடுங்க. சின்சான பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் மாறிடும். ஸ்டார்டிங் சீன்ல சின்சான், மிக்ஸி, ஹீமாவாரின்னு 3 பேர் ஷாப்பிங் பண்றதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்ப மிக்ஸி மட்டும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறாங்க. சின்சான் ஹீமாவாரியை வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப சின்சான் மிக்ஸி என்ன பண்றாங்கன்னு உள்ள எட்டி பாக்குற கேப்ல நம்ம ஹீமாவாரி ரோடுக்கு தவழ்ந்து போயிடுறா. அந்த நேரத்துல ரோட்ல ஒரு கார் வேற வேகமா வருது. அதை பார்த்து சின்சான் ஹீமாவாரியை காப்பாத்துறதுக்காக ஓடுறான். ஆனா அந்த கார் ரொம்ப வேகமா வந்ததால கார் சின்சான் மேலயும் ஹீமாவாரி மேலயும் மோதி அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இறந்துடுறாங்க. இது எல்லாமே ஒரு செகண்ட்ல நடந்துருது. மிக்ஸி அவங்களோட குழந்தைங்க 2 பேரும் அவங்க கண்ணு முன்னாடியே இறக்கிறத பார்த்தும் காப்பாற்ற முடியாததால அவங்க பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. ரொம்ப நாள் தனியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கற்பனையா அவங்களும் அவங்களோட குழந்தைங்களும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி தினமும் கதை எழுதுறாங்க. இந்த கதை யோசிட்டோ உசுன்ற ஒரு மங்கா ரைட்டருக்கு தெரிய வந்து அவர் சின்சான்ற மங்கான் கார்ட்டூன் எடுக்கிறாரு. சரி, இப்ப நீங்க எல்லாரும் சோகமாயிட்டு சின்சானை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா சின்சான் சாகவும் இல்ல, சின்சான்ற கேரக்டர் ரியல் லைஃபும் இல்ல. அப்ப இவ்வளவு நேரமா சொன்ன கதை என்னடான்னு கேட்டா அது ஃபுல்லாவே ஒரு உருட்டு கதை தான். இன்டர்நெட்ல இருக்க சில பேரு ஏன்னா அப்படி பச்சை போய் பேசுறன்ற மாதிரி சின்சானை பத்தி இந்த மாதிரி பொருள் எல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. இப்ப உண்மையான கதைக்கு வருவோம். சின்சானை உருவாக்குனா யோசிட்டோ உசு என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் சின்ன வயசுல செய்ய முடியாத விஷயத்தை தான் சின்சான் மூலமா எல்லாருக்கும் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்ல, சின்சானை வச்சு அவன் செய்யற மாதிரி எடுத்திருக்காரு. சின்சான் பண்ற சேட்டை, குறும்புத்தனம் அதெல்லாம் இப்பவும் நிறைய பேரு சின்சான் நிஜமாவே இருந்தா அவன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக இறந்துட்டான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ஃபுல்லாவே ஃபேக் தான். சின்சான் ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் சின்சான் எப்பவுமே வாழ்ந்துட்டு தான் இருப்பான்.